ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பேசுகிறேன். இப்போ நம்ம வந்துட்டு 25 COI அட்மிஷன் வந்துட்டு ஆன்கோயிங்கில் இருக்குது. அட்மிஷன் போடுறப்ப நீங்கள் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக அது வந்துட்டு அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரொம்ப தூரம் அலையாமல் இந்த அட்மிஷனை வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு கண்டக்ட் பண்ணலாம். அந்த அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் நான் சொல்கிறேன். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இது வரைக்கும் நடந்த எல்லா மிஸ்டேக்ஸும் கலெக்ட் பண்ணி தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். நியூ அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி டிடியில் இந்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி என்ன தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமானு சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் தமிழ் மீடியம் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் இங்கிலீஷ் மீடியம் வந்துட்டு அட்மிஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தமிழ் மீடியம் போடணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எதுக்காக அட்மிஷன் போடுறீங்க, என்ன கோர்ஸு, என்ன மீடியமில் அட்மிஷன் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸில் எந்தெந்த கோர்சஸ் வந்து தமிழ் மீடியம் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக அப்படிங்கிறத நீங்கள் கம்பல்சரி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்புறமா அட்மிஷன் வந்துட்டு நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இதில் வந்து குழப்பிக்கிறாங்க. ஏதாவது ஒரு கோர்ஸு ஒரு மீடியத்தில் அட்மிஷன் போட்டுட்டு திருப்பி இந்த கோர்ஸு நம்ம யார்ட்டையாவது அட்வைஸ் கேட்கும்போது இந்த கோர்ஸ் நம்ம அட்மிஷன் போட்டிருக்கலாமோ தமிழ் மீடியம், திருப்பி வந்து அதை சேஞ்ச் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. ஸோ அந்த பீரியடுக்குள்ளே தான் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும், அது தமிழ் மீடியம் அவைலபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத சர்ச் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு ரிலேட்டடாக ஏற்கனவே நம்ம வந்துட்டு என்னென்ன கோர்ஸ் அவைலபிலிட்டி எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை வந்து நீங்கள் பார்த்து அந்த அட்மிஷன் நீங்கள் அந்த மீடியமை வந்துட்டு நீங்கள் என்னென்ன கோர்ஸுக்கு இருக்க அவைலபிலிட்டி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்பர் செகண்ட் என்னென்னா, ஆன்லைன் அட்மிஷன் எப்படி ஃபில் பண்ணணுங்கிறத ஏற்கனவே ஒரு சாம்பிள் வீடியோ வந்து யூனிவர்சிட்டி போர்ட்டல்லே கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு மேலே எதுவும் மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணி அட்மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்மிஷன் வந்து ஹோல்டில் தான் இருக்கும். அட்மிஷன் கிராண்ட் ஆகவே ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க மெயில் மூலியமாவோ ஃபோன் மூலியமாவோ இல்லை டைரெக்டாக விசிட் பண்ணி தான் நீங்கள் அந்த டவுட்டை கிளியர் பண்ணி அட்மிஷனை வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். எனக்கு 100% தெரியும், நான் அந்த வீடியோவை பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிடுவேன் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் ஆன்லைன் அட்மிஷனை வந்துட்டு கண்டக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் அட்மிஷனை வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க. அதுக்குன்னு லீனியர் சப்போர்ட்டர் சென்டர்ஸ் தனியாக இருக்குது. அங்கேயும் நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். நீங்கள் டைரெக்டாக யூனிவர்சிட்டி வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். அது என்னென்ன இடத்துல லீனியர் சப்போர்ட்டர் சென்டர்ஸ் இருக்குது, யூனிவர்சிட்டியால் அப்ரூவல் செய்யப்பட்ட லீனியர் சப்போர்ட்டர் சென்டர்ஸ் இருக்குன்னா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். எப்படி செக் பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி அந்த லீனியர் சப்போர்ட்டில் கூட சென்டரில் கூட நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். மிஸ்டேக்காக மட்டும் எதுவுமே நீங்கள் ஆன்லைன் அட்மிஷன் கண்டக்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட், நீங்கள் யூனிவர்சிட்டியில் போய் அட்மிஷன் போட்டாலும் சரி, ஆன்லைனில் அட்மிஷன் போட்டாலும் சரி, லீனியர் சப்போர்ட்டில் அட்மிஷன் போட்டாலும் சரி, கிளியர் காப்பி கொண்டு போங்க. ஒரிஜினல் காப்பி மேக்ஸிமம் கொண்டு போங்க. ஒரிஜினல் காப்பி ஸ்கேன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி தான் வச்சுருக்கேன், ஜெராக்ஸ் வச்சுருக்கேன், ஒரிஜினலை என்னால் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. கண்டிப்பாக ஒரிஜினலை எடுத்துகிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் கிளியர் ஸ்கேன் காப்பி அப்லோட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா சப்போஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நீங்களாக ஆன்லைனில் அட்மிஷன் கண்டக்ட் பண்ணும்பொழுது அந்த நீங்கள் அப்செட் பண்ணிவிட்டு அவங்க செக் பண்ணும்போது கிளியராக இல்லைன்னா அட்மிஷன் வந்துட்டு ஹோல்ட் ஆயிரும். அப்புறம் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி தான் இதை வந்து நீங்கள் ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ண முடியும். நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க, நாங்கள் அட்மிஷன் போட்டாச்சு, அட்மிஷன் இன்னும் கிராண்டட் ஆகலை, ஹோல்டில் தான் இருக்குது, என்ன ப்ராப்ளம்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் காரணமாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். அது நீங்களாகவே பண்ணாலும் சரி, நீங்கள் யூனிவர்சிட்டி டேரெக்டாக விசிட் பண்ணாலும் சரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அட்மிஷன் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம் சென்டர் பார்த்திங்கன்னா மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர் இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் வரும். வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் வரவே வராது. இன்னும் நிறைய பேர் சென்னையில் இருக்கா, தூத்துக்குடியில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கிடையவே கிடையாது. எக்ஸாம் சென்டர் 4 டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான். மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர். வேறு எங்கேயுமே எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து கிடையாது. அதை மட்டும் நீங்கள் தெளிவாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து செமஸ்டர் பேட்டர்ன் தான். வருஷத்துக்கு 2 செமஸ்டர். ஒரு எக்ஸாம் ஏப்ரல், இன்னொரு எக்ஸாம்ஸ் நவம்பர். சரிங்களா? ஆனால் ஃபீஸ் வந்து பெர் இயர் தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. செமஸ்டர் வைஸ் நீங்கள் பே பண்ண மாட்டீங்க. எக்ஸாம் மட்டும்தான் செமஸ்டர் வைஸ் நடக்கும். ஃபீஸ் வந்து பெர் இயர் தான் வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த கட்டணை சலுகைகள் இருக்குது பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட் ஏபிள்டு, எக்ஸ்-ஆர்மி, இவங்களாம் வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி அட்மிஷன் போடுறது தான் அந்த கட்டண சலுகையை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பெற முடியும். ஏன்னா அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் யூனிவர்சிட்டியோ லீனியர் சப்போர்ட்டோ சென்டரோ டேரெக்டாக விசிட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை ப்ரொசீட் பண்ணினா மட்டும்தான் அந்த கட்டண சலுகை வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? கட்டண சலுகை வித் இந்த எக்ஸாம் ஃபீஸ் ரெண்டுமே வந்து விலக்கு கிடைக்கும். நிறைய பேர் ஆன்லைனில் அட்மிஷன் போடுறீங்க, அந்த ப்ரொசீஜர் என்னன்னு தெரியாமல் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க, அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆயிடுது. அதுக்கப்புறமா வந்து எனக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கட்டண சலுகையில் போட்டிருக்கேன், நான் வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள், எக்ஸ்-ஆர்மி இந்த மாதிரி சம்திங் என்னென்ன
ப்ரொசீஜரில் வந்துட்டு கட்டண சலுகைகள் இருக்கோ அந்த பர்சன் வந்துட்டு நீங்கள் அதுக்கு ரிலேட்டான டாக்குமெண்ட், கட்டண சலுகை பெறுவதற்கான ஒரு டாக்குமெண்ட் வச்சுருப்பீங்க. அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் யூனிவர்சிட்டிக்கு டேரெக்டாக விசிட் பண்ணியோ இல்லைனா லீனியர் சப்போர்ட்டில் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி அட்மிஷன் போட்டால் மட்டும்தான் அந்த அட்மிஷன் வந்துட்டு பர்ஃபெக்டாக உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் அண்ட் டியூஷன் ஃபீஸோட அந்த கட்டண சலுகை கிடைக்கும். சரிங்களா? அதனால் அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது கட்டண சலுகைகள் அந்த பெறுபவர்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கு முன்னா தேர்ட் பர்சன் மூலிமா அட்மிஷன் எடுக்கவே எடுக்காதீங்க. யூனிவர்சிட்டி வந்து அந்த லீனியர் சப்போர்ட் அப்புறம் மெயின் கேம்பஸ் இங்கே மட்டும்தான் அட்மிஷன் சென்டர் வச்சுருக்காங்களே தவிர தேர்ட் பர்சன் ஏற்கனவே சென்டர் வச்சு நடத்தி க்ளோஸ் பண்ணவங்க யாருக்குமே அவங்க சென்டர் பர்மிஷன் கொடுக்கல. அதனால் தேர்ட் பர்சன் மூலியமாவோ இல்லை நான் ஏற்கனவே இந்த சென்டரில் தான் அட்மிஷன் போட்டேன் இன்னும் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணவே பண்ணாதீங்க. யூனிவர்சிட்டி டேரெக்டாக விசிட் பண்ணி அட்மிஷன் போடுங்க. இல்லைனா ஆன்லைனில் அட்மிஷன் கண்டக்ட் பண்ணுங்கள். இல்லைனா லீனியர் சப்போர்ட் அட்மிஷனில் கண்டக்ட் பண்ணுங்கள். இந்த 3 தவிர வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. இன்னுமே நிறையா பேர் அந்த சென்டரில் அட்மிஷன் போட்டிருக்கேன், டியூஷன் ஃபீஸ் கட்டுறேன், அதெல்லாம் கிடையாது. டியூஷன் ஃபீஸ் நீங்களாகவே பே பண்ணிக்கலாம். யார்கிட்டையுமே நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் தெளிவாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. அதனால் அட்மிஷன் வந்துட்டு தேர்ட் பார்ட்டி மூலியமாக நீங்கள் அட்மிஷன் வந்து எடுக்கவே எடுக்காதீங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆன்லைன் அட்மிஷன் வீடியோவை நெட்டில் இருக்குது செக் பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டி போர்ட்டல்லே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக நீங்களே அட்மிஷன் கண்டக்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலேயும் டவுட்டாக இருந்துச்சுன்னா டைரக்ட் விசிட் இல்லைன்னா லைனியர் சப்போர்ட் உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே இருக்கிற லீனியர் சப்போர்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அட்மிஷனை வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அட்மிஷன் போட்டுட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அப்புறமா ஃபஸ்ட் இயர் டியூஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். அந்த ஃபஸ்ட் இயர் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒரு 10 டேஸ் இல்லை 20 டேஸ் வந்து டைம் எடுத்துக்கலாம். இது ஸ்டார்டிங்கில் அட்மிஷன் போடுறவங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் விசிட் பண்ணுறதே லாஸ்ட்டில் தான் விசிட் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து டியூஷன் ஃபீஸை அப்போவே நீங்கள் பே பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் இப்போ வந்து ஒரு யூஜியோ பிஜியோ எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸோ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஃபஸ்ட் இயர் டியூஷன் ஃபீஸை பே பண்ணுறதுக்கு நீங்கள் 10 டேஸ் இந்த மாதிரி சம்திங் டைம் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் டைமில் போனீங்கன்னா அந்த டைம் பீரியட் உங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா? அப்புறம் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபீஸ்லாம் நீங்களாவே உங்களுடைய சம்ரத் போர்ட்டல் அதாவது ஸ்டூடெண்ட் போர்ட்டல் வழியாக நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு பெரிய டவுட் என்னென்னா இப்போ எனக்கு 18,000 ஃபீஸ்னால் 9,000 பே பண்ணலாமா? ஒரு 6,000 ஃபீஸ்னால் 3,000 பே பண்ணலாமா? கண்டிப்பாக பே பண்ண முடியாது. அது வந்து லிங்க் உங்களுடைய பெர் இயர் டியூஷன் ஃபீஸ் தான் அதில் வந்துட்டு லிங்க் ஆகிருக்கும். 18,000 நீங்கள் ஒரே டைமில் தான் 18,000 பே பண்ணணும். 6,000 ஒரே டைமில் தான் நீங்கள் 6,000 பே பண்ணணும். ஸோ உங்கள் ஃபஸ்ட் இயர் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ ஃபீஸுங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டியூஷன் ஃபீஸ் வர்றதுக்கு முன்னாடி அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க. எப்போ டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணும், அதில் என்னென்ன வந்து ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணுங்கிற வீடியோவும் நான் ஏற்கனவே போட்டுட்டேன். ஸோ இந்த ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் இந்த நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டைரக்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோட மொத்த வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பாக படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க.